அநேகர் இன்றைக்கு நான் ஏன் அந்த பூமியில உயிரோடு இருக்கணும், நான் இருக்கிறத விட செத்தா நல்லா இருக்கேன், அந்த பூமிக்கு நான் பாரமா தான் இருக்கிறேன் அப்படின்ட்டு தன் குடும்பத்துல தன்னுடைய வாழ்க்கையில் நடக்கிற சில பிரச்சனையினால போராட்டத்தினால வாழ்க்கையை வெறுத்து போய் அவங்க இந்த வார்த்தையை சொல்லிட்டு இருப்பாங்க, அங்கலாய்த்து கொண்டிருப்பாங்க. ஆனா வேதம் அழகாக சொல்லுது, ஏசாயா 48:10 உபத்திரத்தின் குகையில் நான் உன்னை தெரிந்து கொண்டேன்னு ஆண்டவர் சொல்றார். அப்ப அன்னைக்கு ஆண்டவர் தேர்ந்தெடுக்கப்படும் போது உங்களை எந்த சூழ்நிலை தேர்ந்தெடுத்தாரோ அதே நிலைமையில வைத்திருக்க கடவுள் என்னைக்குமே விரும்ப மாட்டார். ஏசப்பா என்னைக்குமே அந்த காரியத்தை அவர் அனுமதிக்க மாட்டார். அப்ப இன்னைக்கு இருக்கிற உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளை ஏசப்பா நம்ம ஒப்பு கொடுக்கும் போது ஆண்டவர் நிச்சயமா மாற்றுவார். ஏன்னா அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். நாமளே ஒரு பொருளை வாங்குறோம் அப்படின்னா அந்த பொருளை நம்ம தூக்கி போட்டுற மாட்டோம், அதை உபயோகப்படுத்துவோம், அதை பத்திரமா பொக்கிஷமா பாதுகாத்துக் கொள்வோம். அப்ப மனுஷனாக்க நாமளே அப்படிப்பட்ட காரியங்களை செய்யப்படும் போது ஆண்டவர் உங்களை தேர்ந்தெடுக்கப்படும் போதே உபத்திரமத்தில் தேர்ந்தெடுத்தாருன்னா உங்களை அந்த உபத்திரத்தையே வச்சிருந்தாரு அப்படின்னா அது அவருடைய நாமத்துக்கு தான் மகிமையா இருக்காது. அதனால நிச்சயமா சொல்றேன், ஆண்டவர் உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தர் உங்களை அழைச்சிருக்கிறார், கர்த்தர் உங்களை தெரிஞ்சிருக்கிறாருன்னா உங்க இன்னைக்கு போயிட்டு இருக்கிற அந்த பாதையை நிச்சயமா மாத்துவாரு. நான் செத்து போயிடணும், நான் இருக்கிறத சாகிறதுக்கு மேல் என்று நினைக்காதீங்க. ஆண்டவர் உங்களை பாரத போடுங்க. கர்த்தர் அநேக வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். அந்த வாக்குத்தத்தங்களை விசுவாசித்து அந்த வாக்குத்தத்தை பிடிச்சு கொள்ளுங்க. உங்க வாழ்க்கையில கர்த்தர் மகிமையானது செய்வார். உங்க உபத்திரம் மாறும், உங்க சோதனை மாறும். ஏன்னா தெரிஞ்செடுத்தவர் சாதாரணமான இல்ல, அது சர்வ வல்லமுள்ள தேவன். பூமியும் அது நிறுவ கர்த்தருடையதுன்னு இருக்குது. அப்ப ஆண்டவருடைய பிள்ளைகளா இருக்கிற நமக்கு இந்த பூமியில என்னென்ன தேவையோ எல்லாவற்றையும் சந்திக்க அவர் வல்லவரா இருக்கிறார். நீங்க சோர்ந்து போக தேவையில்லை. வாழ்க்கைக்கு எப்பேற்பட்ட உபத்திரமா இருந்தாலும் தெரிந்தெடுத்த தெய்வம் ஒருத்தர் இருக்கிறார். உங்களை அழைத்த தெய்வம் வல்லம் உள்ளவன்றதை மறந்து போயிடாதீங்க. அவர் மேல உங்க பாரத்தை வைங்க. நிச்சயமா இப்போது இருக்கிற உங்க சூழ்நிலை கண்டிப்பா மாறும். மனுஷன் மேல நம்பிக்கையா இருக்கிறதை காட்டிலும் தேவன் மீது பட்டுதா இப்ப நல்லது என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப இன்னைக்கு நாம ஆண்டவர் மேல பட்டுதலா இருப்போம், அவரை நம்புவோம். அவர் தான் நம்மளை அழைச்சிருக்கிறாரு. அவரை நம்புங்க. உங்க சொந்த பலத்தையோ உங்க சொந்த உழைப்பையோ நம்புற வரைக்கும் இன்னைக்கு நீங்க யோசிக்கிறீங்க மத்தியெல்லாம் இருக்கிறது சாவது மேல என்று எண்ணம் தான் வரும். நம்ம கடவுளை நம்புவோம், இயேசுப்பாவை நம்புவோம். அவரு நம்ம வாழ்க்கையில மிகப்பெரிய காரியங்களை செய்ய அவர் வல்லவரா இருக்கிறார். நம் பாவிகளா இருக்கும் போதே கிறிஸ்து இயேசு நமக்காக மரித்தார்னு வேதம் சொல்லுவது. சந்தோஷமா இருக்க போது கடவுளை ஏற்றுக்கொள்ளையே, நம்ம ஆடம்பரமா இருக்கும் போது ஆண்டவர் கிட்ட வரலையே, நம்ம உபத்திரத்தின் மத்தியில போராட்டத்தின் மத்தியில தான் ஏசப்பா கிட்ட வந்திருக்கிறோம். அப்போ இப்ப இருக்க சூழ்நிலையை பார்த்து ஏசப்பா விட்டுறாதீங்க. அன்னைக்கு ஆண்டவர் நினைச்சிருந்தானாக்கா நம்ம விட்டுருக்கலாம். ஆனா இன்னைக்கு வரைக்கும் கத்த நடத்துறாருல, அதனால சோர்ந்து போவாதீங்க. இப்ப இருக்கிற சூழ்நிலை கண்டிப்பா மாறும். ஏசப்பா ஒப்பு கொடுக்கும்போது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். God bless you.